நமது அனைத்து பதிவுகளும் தேர்வு நோக்கத்திற்காக மட்டுமே பதிவிடப்படுகிறது. அனைத்து போட்டித் தேர்வு மாணவர்களும் தேர்வு கண்ணோட்டத்தில் அணுகி பயன்பெறவும். என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை அரசு பணிகளுக்கு தயாராகும் தேர்வர்கள் அனைவருக்கும் துளிர் IAS அகாடமியின் வணக்கங்கள். இன்றைய காணொளியில் தமிழக மக்களால் பொன்மன செம்மல், மக்கள் திலகம், புரட்சி தலைவர் என்று இன்றும் போற்றப்படும் பாரத ரத்னா MG ராமச்சந்திரன் அவர்கள் பற்றிய தகவல்களை காண்போம். இவருடைய காலம் ஜனவரி 17, 1917 ஆண்டு முதல் டிசம்பர் 24, 1987 ஆண்டு வரை. இவர் பிறந்த ஊர் இலங்கையை சார்ந்த கண்டியில் உள்ள நாவலப்பிட்டி. இவருடைய இயற்பெயர் மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன். எம்ஜிஆர் அவர்களின் பெற்றோர் மேலக்காடு கோபால மேனன் மற்றும் மருதூர் சத்யபாமா. எம்ஜிஆர் அவர்களின் சகோதரர் சக்கரபாணி. எம்ஜிஆரின் நாடக குரு காளி என் ரத்தினம் மற்றும் நாடக ஆசிரியர் M கந்தசாமி. எம்ஜிஆர் அவர்களின் அரசியல் குரு பேரறிஞர் அண்ணா. எம்ஜிஆருக்கு பிடித்த தேசிய தலைவர் சுபாஷ் சந்திரபோஸ். எம்ஜிஆர் அவர்கள் கும்பகோணத்தில் உள்ள ஆணையடி பள்ளியில் 3ஆம் வகுப்பு வரை கல்வி பயின்றுள்ளார். எம்ஜிஆர் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களால் இதயக்கனி என்றும் உடந்தை உலகப்பன் அவர்களால் புரட்சி நடிகர் என்றும் சி சுப்பிரமணியம் அவர்களால் நடிகர் மன்னன் என்றும் நீதிபதி ராஜமன்னார் அவர்களால் கலைமன்னர் என்றும் கிருபானந்த வாரியார் அவர்களால் பொன்மன செம்மல் என்றும் தமிழ்வாணன் அவர்களால் மக்கள் திலகம் என்றும் KA கிருஷ்ணசாமி அவர்களால் புரட்சி தலைவர் என்றும் தமிழ்நாட்டு பொதுமக்களால் இதய தெய்வம் என்றும் ரா நெடுஞ்செழியன் அவர்களால் மக்கள் மதிவாணர் என்றும் மாப்போ சிவஞானம் அவர்களால் ஆளவந்தார் என்றும் ரசிகர்களால் வாத்தியார் என்றும் அழைக்கப்பட்டார். எம்ஜிஆர் அவர்களின் ஆரம்பகால வாழ்க்கை. கேரளாவைச் சேர்ந்த எம்ஜிஆரின் பெற்றோர் குடும்பத்துடன் இலங்கைக்கு குடிபெயர்ந்தனர். எம்ஜிஆர் குழந்தையாக இருக்கும் போதே அவருடைய தந்தை காலமானார். எம்ஜிஆர் அவர்களின் தாயார் குழந்தைகளுடன் தமிழ்நாட்டுக்கு வந்து கும்பகோணத்தில் குடியேறினார். பள்ளியில் படித்தபோது எம்ஜிஆர் பள்ளியில் நடைபெற்ற லவகுசா என்ற நாடகத்தில் லவணனாக நடித்தார். இதுதான் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த முதல் நாடகமும் முதல் வேடமும் ஆகும். வறுமை காரணமாகவே எம்ஜிஆரும் அவருடைய அண்ணன் சக்கரபாணி அவர்களும் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் நாடக குழுவில் சேர்ந்தனர். எம்ஜிஆர் அவர்கள் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி என்ற நாடக குழுவில் சேர்ந்தார். நாடக குழுவில் சேர்ந்து எம்ஜிஆர் நடித்த முதல் நாடகம் மகாபாரதம். அவர் நடித்த வேடம் அபிமன்யு. எம்ஜிஆர் அவர்கள் கதாநாயகனாக நடித்த முதல் நாடகம் மனோகரா. 15 வயதுக்குள்ளாக எம்ஜிஆர் அவர்கள் அந்த கம்பெனி நடத்திய 30 நாடகங்களுக்கு மேல் நடித்து புகழ் பெற்றார். கும்பகோணத்தில் இருந்த அவருடைய குடும்பம் சென்னைக்கு வர நேர்ந்தது. சென்னை வால்டாக்ஸ் ரோட்டில் எம்ஜிஆர் தன் குடும்பத்துடன் வசித்து வந்தார். எம்ஜிஆர் நாடக மன்றம் நடத்திய நாடகங்கள் இன்பக் கனவு, அட்வொகேட் அமரன், சுமை தாங்கி, பகைவனின் காதலி போன்றவையாகும். புஷ்பலதா, G சகுந்தலா, தங்கவேலு ஆகியோர் எம்ஜிஆர் நாடக மன்றத்தின் மூலமாகத்தான் சினிமாவிற்கு வந்தார்கள். எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட வாழ்க்கை. 1935 ஆண்டில் தமிழ் திரையுலகில் சேர்ந்தார். 1936 ஆண்டில் சதி லீலாவதி என்ற படத்தில் முதல் முறையாக நடித்தார். 1947 ஆண்டில் ராஜகுமாரி என்ற திரைப்படம் முதல் வெற்றி படமாக அமைந்தது. 1956 ஆண்டில் எம்ஜிஆர் அவர்கள் திரையுலகில் தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் நாடோடி மன்னன் திரைப்படம் மூலம் உருவெடுத்தார். நாடோடி மன்னன் திரைப்படம் எம்ஜிஆர் அவர்களுக்கு திருப்பு முனையாக அமைந்தது. மன்னாதி மன்னன், 1000ல் ஒருவன், அடிமை பெண், எங்கள் வீட்டு பிள்ளை போன்ற திரைப்படங்கள் மூலம் திரையுலகில் முடிசூடா மன்னனாக இவர் திகழ்ந்தார். 1971 ஆண்டில் வெளியான ரிக்ஷாக்காரன் திரைப்படத்தில் சிறந்த நடிகருக்கான தேசிய விருது இவருக்கு கிடைத்தது. எம்ஜிஆர் அவர்களின் அரசியல் வாழ்க்கை. 1952 ஆண்டில் பேரறிஞர் அண்ணாவால் ஈர்க்கப்பட்டு திமுகவில் சேர்ந்தார். தனது அரசியல் பிரவேசத்தின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாபெரும் மக்கள் ஈர்ப்பு சக்தியாக இவர் விளங்கினார். தனது திரைப்படங்களில் வசனங்கள் மற்றும் பாடல்கள் வாயிலாக திமுகவின் பிரச்சார பீரங்கியாக இருந்தார். 1957 ஆண்டு முதல் முறையாக திமுகவை ஆதரித்து தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். 1962 ஆண்டு 2ஆம் முறையாக திமுகவை ஆதரித்து எம்ஜிஆர் அவர்கள் பிரச்சாரம் செய்தார். 1962 ஆண்டு சட்டமன்ற மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1965 ஆண்டு ஹிந்தி எதிர்ப்பு மொழி பிரச்சினை போராட்டத்தில் கலந்து கொண்டார். 1967 ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1967 ஆண்டு சிறுசேமிப்பு துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார். 1971 ஆண்டு மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
நியமிக்கப்பட்டார். 1971ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேலும் 1972ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இவர் நீக்கப்பட்டார். பிறகு 1972ஆம் ஆண்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை இவர் துவங்கினார். 1974ஆம் ஆண்டில் அதிமுக புதுவையில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. 1977ஆம் ஆண்டில் அஇஅதிமுக புதுவையில் இரண்டாவது முறையாகவும் தமிழகத்தில் முதல் முறையாகவும் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. 1980ஆம் ஆண்டு அஇஅதிமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. 1980ஆம் ஆண்டு அஇஅதிமுக தமிழகத்தில் நடந்த மறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சி அமைத்தது. எம்ஜிஆர் அவர்கள் 1982ஆம் ஆண்டு மாநிலத்திற்கு அரிசி தேவைக்கு உண்ணாவிரதம் மேற்கொண்டார். 1984ஆம் ஆண்டு அமெரிக்க மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது நடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக போட்டியிட்டு ஆட்சி அமைத்தது. 1984ஆம் ஆண்டில் இவரது ஆட்சி காலத்தில் மதுவிலக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. 1987ஆம் ஆண்டில் இலங்கை தமிழர்கள் அமைதி காக்க இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் இலங்கை பிரதமர் ஜெயவர்தனா அவர்கள் ஒப்பந்தம் ஏற்பட பாடுபட்டார். 1987ஆம் ஆண்டு வரை தொடர்ச்சியாக முதலமைச்சர் பதவியை வகித்து பதவியில் இருக்கும் போதே இவர் காலமானார். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனுக்கு எத்தனை மன்றங்கள் பாராட்டுவதில் கிடைப்பது என்பது பெரிதல்ல. அவன் மறைந்த பிறகு என்னையே நான் எடுத்துக் கொள்கின்றேன். என் மறைவுக்கு பிறகு எத்தனை மன்றங்கள் எத்தனை மக்கள் என்னை நினைக்கின்றார்கள் என்பதை பொறுத்துத்தான் நான் வாழ்ந்ததற்கு ஏதாவது நியாயமான காரணம் இருந்திருக்கிறது என்று நினைப்பதற்கு அது உதவியாக இருக்க முடியும். எம்ஜிஆர் அவர்களின் சுயசரிதை நான் ஏன் பிறந்தேன் எனது வாழ்க்கை பாதையிலே. எம்ஜிஆர் அவர்கள் சமநீதி என்ற பத்திரிகையில் பொறுப்பாசிரியராக இருந்தார். எம்ஜிஆர் அவர்கள் பொன்மன செம்மல் என்று அழைக்கப்பட காரணம் தாம் ஈட்டிய செல்வத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தவர். புயல் வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்கள் நிகழ்ந்த போதெல்லாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு உடை வழங்கி அவர்களின் துயர் துடைக்க இவரின் கொடைக்கரங்கள் நீண்டன. எம்ஜிஆர் அவர்கள் செய்த சமூக நலத்திட்டங்கள்: உழவர்களின் கடன் தள்ளுபடி, ஏழைகளுக்கு வீட்டு வசதி திட்டம், ஆதரவற்ற மகளிருக்கு திருமண உதவி திட்டம், தாய் சேய் நல இல்லங்கள், பற்பொடி வழங்கும் திட்டம், நலிவடைந்த பிரிவைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பாடநூல் வழங்கும் திட்டம், முதியோருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம், வேலைவாய்ப்பு அற்றவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் போன்றவைகளாகும். எம்ஜிஆர் அவர்கள் ஏற்படுத்திய திட்டங்கள்: சத்துணவு திட்டம், விதவை ஆதரவற்ற பெண்களுக்கு திருமண உதவி, மகளிருக்கு சேவை நிலையங்கள், பணிபுரியும் பெண்களுக்கு தங்கும் விடுதிகள், தாய் சேய் நல இல்லங்கள், இலவச சீருடை வழங்குதல் திட்டம், இலவச காலனி வழங்குதல் திட்டம், இலவச பற்பொடி வழங்குதல் திட்டம், இலவச பாடநூல் வழங்குதல் திட்டம் மற்றும் வறட்சி காலத்தில் லாரிகள் மூலம் குடிநீர் வழங்குகின்ற திட்டம் போன்றவைகளாகும். எம்ஜிஆர் அவர்கள் செய்த தமிழ் வளர்ச்சி பணிகள்: தந்தை பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்களுள் சிலவற்றை நடைமுறைப்படுத்தி தமிழ் எழுத்து முறையை எளிமைப்படுத்தினார். 1981ஆம் ஆண்டு மதுரை மாநகரில் 5ஆம் உலக தமிழ் மாநாட்டை நடத்தினார். 1981ஆம் ஆண்டு தஞ்சையில் 1000 ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார். எம்ஜிஆர் பெற்ற விருதுகள்: 1954ஆம் ஆண்டு இந்திய அரசு விருது, 1960ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது இவருக்கு வழங்கப்பட்டது. ஆனால் அவர் ஏற்க மறுத்துவிட்டார். 1967ஆம் ஆண்டு மற்றும் 68 மற்றும் 69 போன்ற ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு விருது, 1972ஆம் ஆண்டு தேசிய விருது மற்றும் 1978ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு விருது, கௌரவ டாக்டர் பட்டம் அமெரிக்க அரிசோனா பல்கலைக்கழகம் மற்றும் சென்னை பல்கலைக்கழகம் போன்ற பல்கலைக்கழகங்களால் வழங்கப்பட்டன. 1988ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது, இந்திய சாரணர் இயக்கத்தால் வெள்ளி யானை விருது மற்றும் 1988ஆம் ஆண்டு இந்திய மாமணி விருது போன்றவை இவருக்கு வழங்கப்பட்டன. அண்ணாவின் ஒரு கருத்து: என்னை அறியாமலேயே என் மடியில் கனி ஒன்று வந்து விழுந்தது கண்டேன். அதன் அருமை கருதி அதனை எடுத்து என் இதயத்திலே வைத்துக் கொண்டேன். அந்த கனிதான் எம்ஜிஆர் என்று அண்ணா கூறியுள்ளார். எம்ஜிஆர் கழகத்தின் கண்மணி, கலை உலகத்தின் நன்மணி, குணத்தில் தங்கம், கொதித்தெழுந்தால் சிங்கம் என்பதாகும். அரசு செய்த சிறப்புகள்: எம்ஜிஆர் நினைவில்லம் சென்னை தியாகராய நகரில் அமைந்துள்ளது. தமிழக அரசு அவர் நினைவை போற்றும் வகையில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளது. சென்னை கடற்கரையில் இவருக்கு நினைவிடம் ஒன்றையும் அமைத்துள்ளது. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவையொட்டி சென்னை மற்றும் மதுரை பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயர் தமிழக அரசு சூட்டியுள்ளது. இந்திய அரசு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு புரட்சித் தலைவர்
தலைவர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் என்ற பெயர் மாற்றம் செய்துள்ளது. மேலும் இதுபோன்று தேச தலைவர்கள், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், நடப்பு நிகழ்வுகள் போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள துளிர் IAS அகாடமியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.